உன்னை தேவன் அழகாய் அருமையா ரட்சித்து உன்னை தேவன் ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். உன்னை தேவன் தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார். தம்முடைய அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். தம்முடைய ரத்தத்தை உன் மேல ஊற்றிருக்கிறார். ஆண்டவருக்கு சொல்லுங்க, என் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே எப்பொழுதும் களங்கம் இல்லாமல் உமக்கு முன்பாக நிற்க என்னை நீங்க அபிஷேகத்தை நடத்துங்க. Never bring you the complete satisfaction, but man goes behind different kinds of things thinking that it will satisfy them. But this morning understand very well that we are being loved. Just tell, I am being loved. That will release you, that will deliver you, that will bring about a great change in the way you think. Our perspective has to change this morning. Change your perspective. Change your perspective. I do not know, as I stand here, there are few things that is being dropped into my spirit that comes out of my mouth. I am not myself when I am here. People who know me ஆகையால மறுபடியும் சொல்கிறேன், ஆவியானவரே முற்றிலுமாய் என்னோட பெர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ரொம்ப நாளாய் சில காரியங்களுக்காக நான் அப்படியே அதிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு காரியத்தை நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது you become a slave to that thing. You become a slave. I become a slave. புரியுதா? சில காரியங்களை பிசாசு எதையுமே தொட மாட்டான், நம்மளுடைய சிந்தனையை தொடுவான். He is capable of twisting it. He is capable of changing the perspective that you are called for. எந்த நோக்கத்தோடு திட்டத்தோடு ஆண்டவர் அழைத்தாரோ அதை முற்றுமாய் கலைத்து போடுவதுதான் பிசாசுடைய திட்டம். அந்த திட்டத்திற்குள்ளே நான் போக கூடாது என்று சொன்னால், first of all I should know to whom I belong. நான் யாருடையவள், நான் யாருடையவன், என்னை அழைத்தது யாரு, என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய தேவன் யாரு, what is the purpose, எதற்காக நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன், எதற்காக நான் தகப்பனா இருக்கிறேன், எதற்காக நான் தாயா இருக்கிறேன், எதற்காக நான் பிள்ளையா இருக்கிறேன், எதற்காக நான் சகோதரனா இருக்கிறேன், எதற்காக, what is the purpose, what is the purpose. Sometimes we are all confused about the purpose. Let's come back to what we were, நாம் எதை தியானித்துக் கொண்டிருக்கிறோமோ வந்து விடலாம். This morning Holy Spirit God will set your purpose right. Just tell Lord, I want, எனக்கு குறிக்கப்பட்டதை, எனக்கு நீர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களை குறித்து ஆவியானவரை என்னை நீங்க நடத்துங்க. My purpose should be clear. My purpose is what I am. If you are confused in your purpose, if you are all over the place, let me tell you this morning, this is the warning this morning, that you will lose sight of your calling. ரொம்ப ரைமிங்கா இருக்கு. You will lose sight of your calling. நம்ம எல்லாவற்றிலும் புறப்பட்டு வர நம்மளை அழைக்கல. Purpose is all about one goal, one focus. How many of you agree with me? ஒரு கோல், ஒரு ஃபோக்கஸ் தான். ஒரு தேவன், ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே கிரியைகள், ஒரே மாதிரி தான். Hallelujah. There cannot be two truths. We all know it very well. ரெண்டு சத்தியங்கள் என்று ஒன்றுமே இல்லை. சத்தியம் என்று சொன்னால் அது ஒன்றாக தான் இருக்க முடியும். It has no contemporaries. It has no challenges. Truth has no challenge. சத்தியத்துக்கு என்ன இல்லை, சவாலே இல்லை. சத்தியம் சத்தியமாக தான் எப்பொழுதுமே இருக்கும். ஆமென். சத்தியத்திற்கூட எதையுமே சேர்க்க முடியாது, எதையுமே எடுக்க முடியாது. You cannot change, or you cannot remove, or you cannot add. When you add, it becomes a lie. It's not truth anymore. அதனால ஜாகிரதையாக, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட குறித்த காலத்தில், we are all given ஒரு கேலண்டர் இருக்குது நமக்கு. It's getting ticked off. எல்லாமே என்ன ஆயிக்கொண்டிருக்குது, it's getting ticked. Whether you like it, whether you don't like it,
whether I want to, but I and me and you don't have the authority to stop it. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே தெரியும் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது. we are living on a borrowed time. நமக்கென்று we are only ஒரு சில குறிக்கப்பட்ட காலம் தான் இருக்கிறது. நமக்கு எல்லாம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? லெட்ஸ் பி வெரி வெரி அலர்ட் திஸ் மார்னிங். பாரத்தோடு வேதனையோடு சில காரியங்களை நாம் உணர வேண்டிய நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். we have to understand that we all have a very very calculated amount of time. அந்த நேரத்திற்குள்ள நம்ம வீணடித்த நாட்களை குறித்து தேவன் நம்மளை கணக்கு கேட்பார். ஆமென், 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 ஆமென். சரி, படிங்க. let's go to Exodus chapter 13 verse 14-15 onwards we are reading. 14-16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி. நீங்க 5 வாசிங்க, நம்ம அப்படியே தொடர்ந்து போலாம். 14:5 வாசிங்க. ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று பார்வோன் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். கடந்த வாரம் நாம் கவனித்தோம். why God hardened the heart of the Pharaoh. ஏன் அவன் இருதயம் கடினப்பட்டது? எகிப்தியர்களுக்காக கடினப்படவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் கடினப்படுத்தப்பட்டது. சம்டைம்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். ஏனென்றால் பார்வோன் அறிய வேண்டும் இவர்களுடைய தேவன் தான் தேவன் என்று. பார்வோன் அறிந்தான், ஆனாலும் கடினப்பட்டான். காரணம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களை பார்த்து அதுதான் பெரியது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள், அதுதான் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருந்தார்கள், அதிலே தான் வல்லமை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இட் இஸ் நாட் தேர் ஃபால்ட் தோ. ஏனென்றால் அவர்கள் அந்த எகிப்தியர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். அதனால ஆண்டவர் தம்முடைய பலத்த காரியத்தை காட்டும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்படியாக, அவருடைய தேவன் யார் என்று காணும்படியாக தேவன் என்ன பண்ணார்? பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தினார். Why was Pharaoh's heart hardened? So that every time something happened, they got to know that the God that they serve is greater and more powerful than all the gods that the Egyptians were worshipping. அதை அறியும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். தொடர்ந்து வாசிமா. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் பலத்த கையுடன். பிசாசு சும்மா இருப்பதில்லை. அவன் என்ன பண்றான்? தந்திரமா என்ன பண்றான்? நம்மளை பின்தொடர்கிறான். He keeps following. சில நேரங்களை நான் நினைப்பேன், ஆண்டவரே, சில நேரங்களில் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வருது. ஆண்டவரே, ஒன்று முடிஞ்சதுன்ற போது இன்னொன்று. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குது? இப்படா ஒன்று முடிஞ்சிருக்குதுன்னும் போது இன்னொன்று எங்கே இருந்தோ கிளம்போம், இங்கேருந்து எங்கே இருந்தோ வரோம். ஏன்னா பார்வோன் நம்மளை பின்தொடர வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், பார்வோனை கட்டுகிற கரம் நம்முடைய தேவனுடைய கரமாக இருக்கிறது. ஒரு நாள் வரும், he will stop pursuing you. ஒரு பாயிண்ட் வரும், he will stop pursuing you. அது வரைக்கும் என்ன ஆகும்? அந்த pursuing நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது போல இருக்கும். யோசித்து பாருங்க,
இவங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு காரியத்திலும் he was not willing to, he was not budging. என்ன செய்தாலும் இவர்களை விட்டுவிட அவனுக்கு விருப்பமில்லை. இங்கே வரும்பொழுது தான் சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனதை யார் ஆளுகை செய்து கொண்டிருந்தது? Who was ruling the hearts of Israelites? இந்த நேரம் வரைக்கும் இஸ்ரவேலுடைய இருதயங்களை ஆட்கொண்டிருந்தது பெலிஸ்தியன். பார்வோன் அவர்களுடைய இருதயத்தை ஆட்கொண்டிருந்தான். நீ உன்னை யார் ஆட்கொள்கிறார்களோ அவர்கள் தான் உன்னை பர்சியூ பண்ணுவார்கள். யாருக்கு புரியுது? யாராலே நாம் ஆட்கொள்ளப்படுகிறோமோ, the one whom we are following is the one who will pursue. இவர்களுடைய இருதயத்திலே பார்வோனை குறித்து இருந்ததான பயம், பார்வோனை குறித்ததான இருந்த கனம் யாருக்கு கொடுக்கவில்லை? யாருக்கு இல்லை? மோசேக்கு கொடுக்கவில்லை. எந்த காரியம் உன்னை ஆளுகை செய்தோ அந்த காரியம் உன்னை பின்தொடரும். இன்றைக்கு ஒருவேளை சொல்லுங்க, ஆண்டவரே, டுடே ஐ சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். ஐ எம் சேஞ்சிங் மை பெர்ஸ்பெக்டிவ் பிகாஸ் மை பர்பஸ், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பர்பஸும் அதில் அடங்கி இருக்கிறது என்று அறிந்து ஐ சேஞ்ச் மை பெர்ஸ்பெக்டிவ். திஸ் இஸ்ரேலைட்ஸ் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன தெரியுமா? பார்வோன் நினைச்சா நம்மளை வாழ வைக்க முடியும், பார்வோன் நினைச்சா நம்மளை அழித்து போட முடியும். இதை டீப் ரூட்டடா அவங்க இருதயத்தில் அப்படியே இட் வாஸ் டீப்லி சீட்டட். அதனால அவன் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான். whatever you are controlled by, whatever you are afraid of, அதுக்கு தான் யோபு சொல்கிறான், நான் பயந்தது எனக்கு வந்தது. இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், stop being ruled by the Egyptian. Start hearing from the Pharaoh. சொல்லுங்க, அவன் பலத்தவனா இருந்தால், எவ்வளவு பெரிய பலமா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவருக்கு மேல நீர் என்று ரட்சிக்கப்பட்ட நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆகையினாலே இன்றிலிருந்து I change my perspective. I change my perspective, not to follow, not to chase after, not to go behind, or not to stand in awe of Pharaoh. Pharaoh-ஐ பார்த்து நான் அதிசித்து பிரமித்து நிற்கிற நாட்கள் என் வாழ்க்கையில இன்றைக்கு முடியட்டும் ஆண்டவரே. அது முடியும் பொழுதுதான் அவன் உன்னை தொடர்வது முடியும். யாருக்காக புரிந்தால் ஆமேன்னு சொல்லிவிடுங்க. பெற்றுக்கோங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே. எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும் அவனை உன்னை பின்தொடர முடியும் தெரியுமா? அவனை நீ கனப்படுத்து. ஏன்னா இங்கே வரும்போது கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் அங்கே நல்லா இருந்தோம், we were all right, எங்களுக்கு எல்லாமே என்ன இருக்குது, we were okay, but were they okay? சில நேரங்களில் யாருன்னா கேட்டால் நம்ம ஃபைன்னு எழுதிடுவோம். how are you? I am fine, but tell me, were you fine when you wrote fine? ஃபைன்னு எழுதணும், ஆனால் நிஜமாகவே ஃபைனாக இருந்தோமா? see, நிறைய நேரங்களில் இவங்களுக்கு என்ன இல்லை, they were not fine, they were not at all fine. பட் அவங்க என்ன சொன்னாங்க, இதை விட அது ஃபைன், இதை விட அது பெட்டர். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஸ்டாப் சேயிங் தட். சில பேர் அப்படி உன்னை சொல்ல வைக்கும்படி நிறைய பார்வோன்கள் புறப்படுவார்கள். முன்னாலேயே நான் நல்லா இருந்தேன், நான் ரொம்ப பெட்டராக இருந்தேன். இல்லை, அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். இப்போ சொல்லுங்க, நான் இப்பொழுது தான் பெட்டராக இருக்கிறேன். எப்பொழுது ஆண்டவரை நான் தேட ஆரம்பித்தேனோ அப்பொழுது தான் பெட்டராக இருக்கிறேன் என்ற ஒரு அறிக்கை உன் வாயிலிருந்து என் வாயிலிருந்து வரட்டும். பிசாசு எதைத்தானுமா நம்ம வாயிலிருந்து வர வைக்க மாட்டான். அப்போ நான் கொஞ்சம் ஜெபிக்காம அப்படி இருந்தேனே, அப்போ என்னவா இருந்தேன்? நல்லா. இதுதான் பிசாசுக்கு வேண்டும். இந்த அறிக்கை பிசாசுடைய கையில் பெரிய ஒரு வெப்பனாக இருக்கிறது, புரிந்துக்கோங்க. இன்னைக்கு இட்ஸ் a big weapon that he can destroy your faith. இன்னைக்கு அறிக்கை செய்ய வேண்டும், இல்லை ஆண்டவரே, நீங்க எப்போ என்னை தொட ஆரம்பிச்சீங்களோ, எப்போ நான் உம்மை தேட ஆரம்பித்தேனோ, எப்போ உம்மை பின்தொடர ஆரம்பித்தேனோ, பார்வோன் என்னை பின்தொடர்வதை விட்டுவிட்டான் என்று அறிக்கை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. எப்போ நீங்க ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறீங்களோ ஒன்று நடக்குது, உங்களுக்கு தெரியாமலேயே பார்வோன் உங்களை பின்தொடர்வதை விட்டு விடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோன் என்னை பின்தொடர்வதை விட வேண்டும் என்று சொன்னால் நான் ஆண்டவரை தொடர்ந்து போக வேண்டாம். பார்வோனும் ஆண்டவரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. The Pharaoh cannot pursue you if you don't look up to him. அப்போ இங்க என்ன நடந்தது பாருங்க, படிமா.
அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். அப்படியே நல்ல ரதங்களை பூட்டினார்கள், பெரிய ஒரு சேனையாய் மாறினார்கள். they came and they came near them. எங்க வந்து விட்டார்கள்? கிட்ட வரும்பொழுது சில காரியங்கள் பாருங்க, கிட்ட வர வரதான் பயமா இருக்கும். எல்லாம் நல்ல காரியம் சரி, கிட்ட வர வர பயம் இருக்கும். இவர்கள் என்ன பண்ணினார்கள்? because they had more force, they had more authority, they had more power, and they came and they pursued and they were about to, அவர்கள் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. இப்போ இந்த கிட்ட வந்த பொழுது பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இங்க ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கிறது. இதுவரைக்கும் எத்தனை அந்த 10 வாதைகள் வர்ற வரைக்கும் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டதாக இல்லை. மோசே தான் போய் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் எப்பொழுது நெருக்கம் வந்ததோ அப்பொழுது அவர்கள் யாரை நோக்கி கூப்பிட்ட? they stopped pursuing Pharaoh. புரியுதா உங்களுக்கு? they stopped looking up to Pharaoh. பார்வோனை நோக்கினதை நிறுத்தினார். ஒரு இடம் எங்க தெரியுமா? அவர்கள் அறிந்து கொண்டார்கள், என்னை நடத்துகிறது பலத்த கரம் என்று. முறுமுறுத்தார்கள், பல காரியங்களை செய்தார்கள். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படி சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தால் நல்லது. அதனால தான் நான் சொல்லுவேன், பார்வோன் ரதங்களை பூட்டி வந்திராவிட்டால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்க மாட்டார்கள், அவர்கள் கர்த்தரிடத்துல கிட்டி சேர்ந்திருக்க மாட்டார்கள். சில பேருடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும். நான் சொல்றேன், என் வாழ்க்கையும் உட்பட சில கஷ்டங்கள் நிமித்தமாக, சில காரியங்கள் நிமித்தமாக நாம் கர்த்தரை சேர்ந்து வந்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் பாக்கியம். ஹல்லேலூயா. சில பார்வோன்கள் நிமித்தமாக இன்று நான் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் தான் சில பார்வோன்கள் நிமித்தமாக, சில ரதங்களின் பார்வோனின் நிமித்தமாக, அவனுடைய பலத்த காரியங்கள் நிமித்தமாக அவன் பின்தொடர்ந்து வந்ததினாலே தான் நான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவரை நான் கூப்பிடுகிறேன் என்று சொன்னால், உண்மையாகவே சொல்லுகிறேன், அது நல்லது. How many of you are with me this morning? How many of you say, ஆண்டவரே, அந்த ஒரு பர்టిక్యులர் காரியம் இல்லை என்றால், அந்த ஒரு பர்టిక్యులர் நேரம் இல்லை என்றால், அந்த ஒரு பர்టిక్యులரான சில விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்திராவிட்டால் my perspective would have been different. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்காது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அப்படி நடக்கவே இல்லை. அவர்கள் கூக்குரலிட்டார்கள், ஆனால் மறுபடியும் ஆண்டவர் பக்கம் திருப்பதற்கு இது ஏதுவா இருந்தது. I am telling somebody here, what has happened in your life is only one thing. This has drawn you close to the living God. This has made you stronger. This has made you powerful. This has made you seek Him. This has made you know Him. This has made you who you are. This has brought to your calling. இது உன்னை காலிங்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறது. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவை சரிப்படுத்தும்படி சில நேரங்களில் ஆண்டவருடைய பார்வோன்கள் நம்ம வாழ்க்கையில வர வேண்டும். Otherwise perspectives don't change. Perspectives change ஆக வேண்டும் என்று சொன்னால், நான் என்னுடைய எண்ணங்கள் கொஞ்சம் மாற வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா சில நேரங்களில் நான் என் எண்ணங்களால் கட்டப்பட்டிருக்கிறேன். We are all bound by our thoughts, you know. எது நம்ம கட்டியிருக்கிறது? எண்ணங்கள் தான் கட்டியிருக்குது. சும்மா இருந்தால் இருந்துருவோம். டார்க்காக இருந்தால் கூட, லைட் போனால் கூட சும்மா இருந்திருப்போம். யாருன்னா வந்து இங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னா உடனே என்ன ஆகிடும் நமக்கு? உடனே ஆமாம் இவங்க ஆமாம் சத்தம் கேட்குது, ஆமாம் ஏதோ கற்பா பார்த்தேன், இன்னும் ஏதோ கற்பா ஓடுது. அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது? These are the seeds that change your perspective. நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் மாற்றுறதுக்கு பிசாசு பெரிய காரியங்களை செய்ய வேண்டியதில்லை, சின்ன சின்ன சீட்ஸை போட்டுடுவான். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அவனுடைய எல்லா சீடும் இன் ஜீசஸ் நேம் பி ரிமூவ்ட் பை த ரூட்ஸ் இன் ஜீசஸ் நேம். அது வளரக்கூடாதுங்க.
அது வளரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், அப்படிப்பட்ட சீடுக்கு இடம் கொடுக்காதீங்க தேவ பிள்ளையே. உன்னை தேவன் அழகாய் அருமையா ரட்சித்து உன்னை தேவன் ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். உன்னை தேவன் தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார், தம்முடைய வேலைக்கென்று உன்னை அழைத்திருக்கிறார், தம்முடைய வார்த்தை சொல்ல உன்னை அழைத்திருக்கிறார், தம்முடைய அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார், தம்முடைய ரத்தத்தை உன் மேல ஊற்றிருக்கிறார். ஆண்டவருக்கு சொல்லுங்க, என் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே எப்பொழுதும் களங்கம் இல்லாமல் உமக்கு முன்பாக நிற்க என்னை நீங்க அபிஷேகத்தை நடத்துங்க ஆண்டவரே. ஒரு பொழுதும் நான் பார்வோனுக்கு அடிமையாய் போகாதபடிக்கு. பார்வோன் போயிடுவாங்க, ஆனா பெர்ஸ்பெக்டிவ் மாறி போயிட்டால் என்ன பயன்? சில நேரங்களில் பார்வோன்கள் போய்விட்டார்கள், ஆனா பெர்ஸ்பெக்டிவை மாற்றிவிட்டு போய்விட்டார்கள். அப்பவும் கூட பார்வோன் தான் ஜெயித்து விட்டதாக அர்த்தம். ஏன்னா யாருக்குன்னா புரியுதாங்க இந்த காலை வேளையில? இஃப் எனிபடி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிடுங்க அவருடைய சத்தத்துக்காக. பார்வோன் போய்விடுவான். பார்வோன் கட்டப்பட்டு விலகுவது லகுவான காரியம் தான் சில நேரங்கள்ல. ஆனா பெர்ஸ்பெக்டிவ், அந்த நோக்கம், அந்த கோல், அந்த அந்த அபிஷேகத்தை அவன் மாற்றிவிட்டால் என்ன பயன்? அதனால தான் நான் சொல்லுவேன், பார்வோனை துரத்துவதை விட ஆண்டவரே என் பெர்ஸ்பெக்டிவை உமக்கு நேராக இருப்பதை ஒருவரும் மாற்றக்கூடாது ஆண்டவரே. ஒருவரும் ஒரு காரியம் மாற்றக்கூடாது ஆண்டவரே. நான் உலகத்துக்காக வாழல ஆண்டவரே. நம்ம உலகத்துக்காக வாழல தெரியுமா? we are not living for somebody, we are living for him. hallelujah, we are living for him. புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு. the moment you start living for him, the moment உங்க பெர்ஸ்பெக்டிவ் அப்படியாக மாறும் பொழுது என்ன தெரியுமா ஆகும்? பார்வோன் தானாகவே ஓடி போவான். he will flee by himself. தானாகவே ஓடி போய் விடுவான். ஆனால் சில நேரங்களில் என்ன தெரியுமா, நம்ம பெர்ஸ்பெக்டிவை பிசாசு மாற்றி வைத்து விட்டு இருக்கிறான். he is successful in many of our lives. நிறைய நேரங்களில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவன் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான். I am telling you, money or status, fame does not matter. அதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்லை. நமக்கு ஒரே ஒரு மேட்டர் தான், என் பெர்ஸ்பெக்டிவை மாற்றாதபடிக்கு, நான் வைத்திருக்கிற குறிக்கோளை மாற்றாதபடிக்கு, பரலோகத்துக்கு நேராக என்னுடைய கண்களை வைத்திருக்கிறேன், தேவனுக்கு நேராக என்னுடைய அபிஷேகத்தை அவன் மாற்றாதபடிக்கு நான் ஒரு பொழுதும் அதில் நான் பட்ஜ் ஆக மாட்டேன்னு சொல்லிடுங்க. எனக்கு இருக்குதோ இல்லையோ, எனக்கு கொடுத்துருக்கிறாரோ கொடுக்கலையோ, ஒன்று மாத்திரம் என்கிட்ட இருந்து அவன் மாற்ற முடியாது. எனக்கு நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். மாற்ற முடியாதுங்க பிசாசு, மாற்ற முடியாது. பார்ப்பான், நிறைய விதங்களை ட்ரை பண்ணுவான். ஆனால் சில பேர்கிட்டலாம், மோசே கிட்ட அவனுடைய எந்த காரியமும் ஆகவே இல்லை. ஜனங்களை தான் என்ன பண்ணான், ஜனங்களால் he was vexed. It's very difficult to be a leader. அதுக்கு தான் வசனம் சொல்லுது, நிறைய பேர் போதகர்களாக என்ன பண்ணாதீங்க, வேண்டாம். இட்ஸ் நாட் ஈஸி. ஐ எம் டெல்லிங் யூ, இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. தேர் ஆர் பெயின்ஃபுல் நைட்ஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் பெயின் இருக்கு. அது அழைப்பு இருந்தால் தான் முடியும், இல்லை என்றால் முடியவே முடியாது. ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங் எனிபடி தோ. அப்போ இவனுடைய உள்ளத்தில் பாருங்க, இப்போ நீங்க வாசிங்க 14லேருந்து 15லேருந்து 16லேருந்து வாசிமா. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. நீ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ மோசே கிட்ட வந்துட்டாரு. ஜனங்கள் எப்பொழுது கூப்பிட்டார்கள், உங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறுகிறது. their perspective is changing. That is the sole purpose of the church. நீங்கள் இந்த காலை வேளையில் வந்து போகிறீங்கன்னா சும்மா ஏதோ இங்கே இருக்கிற காரியங்களை நம்ம பார்த்து விட்டு போகலை. அதுக்கு தான் நமக்கு பிரம்மாண்டங்கள் எல்லாம் தேவையில்லை. Church has to be a place where you worship God. Church has to be a place where your worship is drawn to Him. You understand that He speaks to us. That is the only sole purpose of the church. பெரிய ஆடம்பரங்கள் நமக்கு தேவையில்லைங்க. ஆனால் ஒன்று தேவை, ஆண்டவரே என் பெர்ஸ்பெக்டிவ் உம்மை குறித்து மாறவே கூடாது. இது ஒன்று தான் சபையில் இந்த தேவன் எழும்பி பேசும்போது நடக்கிற விஷயம். அப்போ என்ன முடியவில்லை பாருங்க, இவங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் திரும்பும் போதே ஆண்டவர் சொன்னார், தி சொல்யூஷன் இஸ் ஈஸி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெரி ஈஸி. பெரிய சமுத்திரம் இருக்கிறது. கடந்த வாரம் நாம் சில காரியங்களை தியானித்தோம். எனக்கு அது நினைவு இருக்காது, ஏன்னா இந்த ஷார்ட்ஸாக வர்றதுனால. how many of you are seeing the shots? நான் யார் வீட்டுக்கோ பத்திரிக்கை கொடுக்க போனேன். அங்கே அவங்க வந்து எடுத்து காமிச்சாங்க. ஆண்டி உங்களது நான் உங்கள் சர்ச்சுக்கு வர பிள்ளை போடுறாங்க, நான் பார்க்குறேன். எங்கே காமின்னு சொன்னேன், பேர் சொன்னாங்க. அந்த பேர் நான் கேள்விப்படலை. அப்போது
நீ சொன்னியாமா? ஓ ஓகே. அப்போது அதில் பார்த்தா அந்த பிள்ளை என்ன வச்சுருந்தாங்க, அதை வச்சு நாங்கள் இவங்க யாரோ அவங்க யாரோ, பட் காட்ஸ் வேர்ட் கேன் கனெக்ட் பீப்புள் ஸோ பவர்ஃபுல். ஐ எம் டெல்லிங் யூ. நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியத்தை நான் கவனித்திருக்கிறேன். கர்த்தர் எப்படின்னா தம்முடைய வார்த்தையை வைத்து நம்மளை எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் எல்லாரும் ஒன்ஸ் மோர் நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுறீங்க, தேவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் த குட் வேர்ட். ஆமென். அப்போது பார்த்தேன், அப்போ பாருங்க இங்கே வாசிமா. நீ உன் கோலை ஓங்கி, ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேக்கு ஒரே டென்ஷன் ஆகி ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர், என்ன நடக்குது? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்யூஷன் இஸ் ஈஸி. இஃப் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ரைட், சொல்யூஷன் இஸ் ஈஸி. பெரிய கடலாக கூட இருக்கட்டும், பெரிய பயங்கரமாக கூட இருக்கட்டும். போன வாரம் நாம் கவனித்தோம், அந்த சமுத்திரத்துக்குள்ளே வழி இருக்குது. ஆனால் அதை திறக்கிறதுக்கு தேவன் வைத்திருக்கிறது கோல் உன் கையிலும் என் கையிலும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வழி இருக்குது, ஆனால் ஆண்டவர் திறப்பார். பட் ஹி ஆல்வேஸ் கோலை மாத்திரம் உன்கிட்ட இருக்கிற சொல்யூஷனை வைத்து ஆண்டவர் உனக்கு செய்கிறார். உன் விசுவாசத்தை வைத்து தான் கர்த்தர் காரியம் செய்ய முடியும். இந்த காலை வேளை உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம், ஐயோ யாருக்கனா புரிந்தா சொல்லுங்க. என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும், என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும், என் விசுவாசம். அவனுடைய விசுவாசம் தான் அவனுக்கு ரட்சிப்பாய் மாறினது. இட் வாஸ் அவன் எப்பொழுதுமே வைத்திருந்த ஒரு கோல் தான். இட் வாஸ் It was a very common stuff. He had it all the time. ಯಾವಾಗಲೂ ಅವನ ಹತ್ರ ಇದ್ದಂಥ ಒಂದು ಕೋಲು, ಯಾವಾಗಲೂ ಅವನ ಹತ್ರ ಇತ್ತು ಅದು ಅಲ್ವೇ? ಯಾವಾಗಲೂ ಅದನ್ನು ಅವನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದ? He never thought இந்த கோல் தான் ஒரு நாள் வல்லமையின் கோலாய் மாறப்போகிறது. அதனால் தான் உன் பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும் பொழுது, உன்னுடைய காலிங்கில் நீ நிற்கும் பொழுது, சாதாரணமான விஷயமும் அசாதாரணமாய் மாறி போகும். சாதாரணமான விஷயமும் அசாதாரணமாய் மாற்றுகிறவர் என் தேவன் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார், உன் வாழ்க்கையிலும் செய்வார். சாதாரணமான the most mundane things can become the most powerful things. most ரொம்ப ரொம்ப அவன் அதை பற்றி யோசித்திருக்கவே மாட்டான். ஆனால் அது இல்லாமல் அவனால் ஆகாது. It was very much part of his everyday journey. It was very much, பாருங்க, அது அவனுக்கு பழக்கப்பட்ட கோல். வண்டியில் கூட பாருங்க, நம்ம வண்டி நம்ம ஓட்டி 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 வேற வண்டி ஓட்டும் போது நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் நான் ஓட்ட மாட்டேம்மா, வண்டி மாத்திரம் நான் ஓட்ட மாட்டேன். நீ சென்டரில் சைடில் ஸ்பீடா. சில பேர் கூட வண்டியில் உட்காரத்துக்கே எனக்கு பயம். இன்னும் கொஞ்சம் காலிங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு நாட்டு அப்படி தான் பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு இருந்தோம். ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், பைபிள் ஸ்டடிக்கு தான் போகணும், பரலோகத்துக்கு இன்னும் பரலோகத்துக்கு இன்னைக்கு போகிறதா நான் பிளானில் இல்லை. பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு அப்புறம் பரலோகத்துக்கு. ஸோ சில பேர் கூட உட்காரதுக்கே நமக்கு என்ன இருக்கு? அப்படி இவங்களுக்கு என்ன தெரியுமா, இவன் பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்கும்போது, த பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் த பெர்ஸ்பெக்டிவ். இவனுக்கு மாத்திரம் ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது, மோசேக்கு ஒரே ஒரு காரியம் இருந்தது. பெர்ஸ்பெக்டிவ் will give you solution that in which you have. உங்ககிட்ட இருக்கிறத வைத்தே கர்த்தர் காரியங்களை செய்வார். எவ்வளோ அதிசயமான காரியம் என்றால், அவன் அது அனுதினமும் அது அவனுக்கு பழக்கப்பட்ட கோல். வேற எத்தனை கோல் இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு என்ன இருக்கும்? இந்த டூல்ஸ் கூட பாருங்க, அவங்களுக்கென்று இருக்கிற டூல்ஸ் தான். அது என்னுடைய டூல்ஸ் தொடாத சொல்லுவாங்க இல்லையா? அது என்னுடையது, அது ப்ளீஸ் டோன்ட் டச் இட். அதனால என்ன இருக்குது எனக்கு ரொம்ப, அது என்னுடைய சேர், அங்கே உட்காந்தாதான் என்ன இருக்கும்? அது பிஞ்சு போயிருக்கும், பரவாயில்ல, அது அவங்க சேர், அங்கே உட்காந்தாதான் அவங்களுக்கு என்ன இருக்கும்? அப்படி தானே அவங்களுக்கு அது, தட் இஸ் சம்திங் தட் they are used to. God is able to use that you are used to. that you are used to. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டது ஆண்டவரே, அப்பா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டது ஆண்டவரே, அது வைத்து நீங்க எனக்கு காரியம் செய்ய ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே என்னுடைய பலனா இருக்கிறது. எனக்கு பழக்கப்பட்டது. வேறவருடைய கோல் கொடுத்தா கூட இவனுக்கு என்ன இருந்திருக்காது, அது அவ்வளோ பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் வாட்டம்.
அதுதான் நான் இன்னைக்கு சொல்கிறேன், வேறொருடைய கோலுக்காக நீ என்ன பண்ணாத, தேடாத. வேறொடைய அழைப்பு உனக்கு தேவையில்லை. உனக்கென்று கொடுக்கப்பட்ட கோல் தான் உனக்கென்று அழைப்பை வைத்திருக்கிறது என்று மறந்து போகாத. உனக்கென்று வைத்திருக்கிற தேவனுடைய கோல் விசேஷமானது. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பிசாசு என்ன தெரியுமா செய்வான், சத்ரு என்ன தெரியுமா சொல்லுவான், இல்லைன்றால் நம்ம மனசு என்ன தெரியுமா சொல்லும். எப்பவுமே சத்ரு பிசாசுன்னு சொல்றது இல்லை. சில நேரங்கள்லாம் ஒத்துக்கணும், நம்ம மனசு கூட கொஞ்சம் கேடு உள்ளதும் கீழ்க்குள்ளது தான். எப்போ பார்த்தாலும் பிசாசு பிசாசு பிசாசு. ஐயோ, ஒரு நாள் நான் சொன்னேன் இல்லையா, பிசாசு உட்காந்து ஓன்னு அழுதுன்னு இருந்தானா. ஒருத்தர் சர்ச்சு பின்னாடி ஓன்னு அழுதுன்னான். வந்தவங்கிட்ட, ஏன்பா அழுவுற, உன் பேர் என்ன? என் பேர் அப்புறம் இருக்கட்டும், உள்ளே போங்க, உங்கள் பேர் சொல்கிறாங்களோ இல்லையோ ஆண்டவரே, ஆனால் என் பேர் நல்லா சொல்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க. என்ன பிசாசு நல்ல ஒரு விஷயத்தில் அவனுக்கு நல்லா அடி வாங்கியிருக்கான். ஆண்டவர் பேர் சொல்கிறோமோ இல்லையோ, எதுக்கு எடுத்தாலும் பிசாசு பிசாசு பிசாசுன்னு. நாம் செய்கிற தப்புக்கெல்லாம் அவன் தான் பாவம் ஓன்னு அழுவணும். உண்மையிலே அவன் அழுவணும். அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம மனசு சொல்லும், ஒத்துக்கணும். வி ஹாவ் ஐ டூ வாட், இந்த உலகத்தில் சொல்லி கொடுப்பாங்க, டூ வாட் யுவர் ஹார்ட் சேஸ். உன் மனசு என்ன சொல்லுதோ. பட் ஜீசஸ் said your heart, from your heart comes out issues of life. மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமா. எரேமியா 17 வாசித்து பாருங்க நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று. இட்ஸ் த மோஸ்ட் crooked of all things. Don't just say my heart knows, God knows my heart. இதெல்லாம் இந்த கால வேளையில் நான் நினைக்கிறேன், இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. என் ஹார்ட் அவருக்கு தெரியும், அதனால தான் என்னை தட்டி தட்டி சில நேரங்களில் சரி பண்ணுறாரு. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் என் ஹார்ட்டை தொடுங்க ஆண்டவரே. என் ஹார்ட்டில் வருகிற எல்லா கிறுக்குகள் இன்னைக்கு மாறட்டும். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் மை ஹார்ட். இதுதான் கர்த்தர் சொல்லி கொடுக்குற விதம். உலகம் சொல்லி கொடுக்கும், ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன்ஸ், ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட்ஸ். ஐயோ என்ன. பட் ஐ எம் டெல்லிங் யூ திஸ் மார்னிங், டோன்ட் ட்ரஸ்ட். Don't trust your heart. Many people have trusted their heart. அவங்களுடைய இருதயத்தை நம்பி பாழான குகையில விழுந்து போனார்கள். பாழான பயங்கரமான பொல்லாப்புக்கு ஆளாகி விட்டார்கள். Don't trust your heart. Trust him. Because our heart can be very very wrong at times. Amen. நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. வசனம் நீங்க என்ன பார்த்து கூட அந்த வசனம் வாசிக்கலாம், உங்களை பார்த்து கூட நான் அந்த வசனம் சொல்லலாம். எல்லாருடைய இருதயம் எப்படி இருக்குதா, கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. எடுத்தீங்களா வசனம்? அது எரேமியா 17 வரும். எஸ் 17 தான். ஜெர்மாயா சாப்டர் 17 எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. వచనం చెప్పారా? సూపర్గా ఎత్తావురా నువ్వు. 9 జర్మాయా. హృదయము అన్నిటికంటే, చెప్పండి నాతో పాటు అందరూ, హృదయం అన్నిటికంటే మోసకరమైనది. అయ్యోయ్యోయ్యో, అది ఏమి కలదంట? తెలుగులో ఇంకా బాగుంది, ఘోరమైన. అండర్స్టాండ్. డోంట్ సే ట్రస్ట్ యువర్ హార్ట్, గో బై యువర్ హార్ట్. దే విల్ సే, have you not heard? We heard, right? Do what your heart says. Do what you, அதனால தான் நம்ம என்ன இருக்கிறோம். But God says don't trust your heart. Somebody 17:9 ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡೋಣ. ಅಲ್ಲಿ ಘೋರ ಅಂತ ಬಂತು, ಇಲ್ಲಿ ಏನು ಬರುತ್ತೆ ನೋಡೋಣ. ಹೃದಯವು ಎಲ್ಲಕ್ಕಿಂತ ವಂಚಕ. ವಂಚಕ. ಹೃದಯವು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ವಂಚಕ. ವಂಚಕರು ನಂಬ್ತೀವ ನಾವು? ವಂಚಕರು ನಂಬ್ತೀವ? நம்பல. ஆயிட்டோம். ஆமென். எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும், கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குதா இருதயம். இதனால தான் நிறைய பேர் என் இருதயத்தை கொடுத்துட்டேன், என் இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் வாபஸ் வாங்கிடு. சில பேரெல்லாம் ராங்காய் இருதயத்தை கொடுத்துட்டாங்களாம், பாவம். Where your heart is, you will follow. இருதயத்தெல்லாம் அப்படி கொடுக்காதீங்க. கொடுக்கறதுக்காக என்ன இல்லை, அப்படி எடுத்து ஐயோ நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய இருதயம், அப்படியே எடுத்து எத்தனை பேருக்கு இருதயம் கொடுக்கறது. சரி ವಾಸಿಮಾ. ಹೃದಯವು ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ವಂಚಕ ಗುಣವಾಗದ ರೋಗಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದೆ. ಗುಣವಾಗದ ರೋಗ ಒಳಗಾಗಿದೆ. ಅದನ್ನು ದೇವರ ಹತ್ರ ಯೇಸು ಪ್ರಭುವಿನ ರಕ್ತದಿಂದ ಮಾತ್ರ ಆ ಹೃದಯ ಏನು ಮಾಡಬೇಕು, ಮಿಡಿಬೇಕು. ಹೇಳಿ ತಂದೆ, ನಿಮ್ಮ
ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಹೃದಯ ಮಿಡಿಯಲಿ, ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕದಿಂದ ನನ್ನ ಹೃದಯ ಮಿಡಿಯಲಿ ಸ್ವಾಮಿ. ಎಷ್ಟು ದಿನ ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಸಂಗಡ ಇವತ್ತು, ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ನನ್ನ ಹೃದಯ ಮಿಡಿಯಬೇಕು ಸ್ವಾಮಿ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಿಂದ ನನ್ನ ಹೃದಯ ಮಿಡಿಯಬೇಕು, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಬಲದಿಂದ ನನ್ನ ಹೃದಯ ಮಿಡಿಯಬೇಕೇ ಹೊರತು ನನ್ನಿಂದ ಅದು ಏನಾಗಿದೆ, ಗುಣವಾಗದ ರೋಗವಂತೆ. ಆದ್ರಿಂದ ಡೋಂಟ್ ಟ್ರಸ್ಟ್ ಯುವರ್ ஹார்ட். இனிமே சொல்லிடுங்க விசுவாசிங்க. எல்லெல்லியோ சபையை சேர்ந்தவங்க, இஃப் சம்படி டெல்ஸ் மீ ஃபாலோ யுவர் ஹார்ட், ஐ நோ வாட் வி ஆர் ஃபாலோயிங், ஐ நோ வாட் வி ஆர் ஃபாலோயிங். அப்போ அங்கே சமுத்திரம் இருக்கிறது, உள்ளே பாதை இருக்கிறது. ஆனால் இந்த கோல், நீ பழக்கப்பட்ட கோல், இதுவரைக்கும் வைத்திருக்கிற கோல், அதுதான் இந்த வழியை உனக்கு காண்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த எப்பொழுதுமே இவன்கிட்ட இருந்த விஷயம், எப்பொழுதுமே அவன் பார்த்த விஷயம், அவன் பழக்கப்பட்ட விஷயம். கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு, சில நேரங்களில் நமக்கு பழக்கப்பட்டதை ஆண்டவர் அப்படி எடுத்து விட மாட்டாருங்க. இன்னைக்கு நம்புங்க ஆண்டவரை. ஆண்டவரை நான் ரொம்ப இதிலேருந்து நான் என்ன ஆண்டவருக்கு தெரியுங்க, உன் இறுதி ஆண்டவருக்கு தெரியும், உன் இறுதி ஆண்டவருக்கு தெரியும். அது நீ ரொம்ப பழகின விஷயம் ஆச்சே, நீ ரொம்ப அதை நேசிக்கிற விஷயம் ஆச்சே. நீ எப்பவுமே உன் கையில பழக்கப்பட்டதை நான் வேற கையில எப்படி கொடுப்பேன்? ஹல்லேலூயா. அதேனால தான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் கோல் என்னுடையது ஆண்டவரே, நான் மற்றவருடைய கோலை பார்க்க தேவையில்லை. யாருக்கும் ஆவியானவர் இங்க சொல்றாரு, நிறைய நேரங்களில் நீ மற்றவருடைய கோலை பார்த்து உனக்கு இருக்கிற கோலை நீ மறந்து இருக்கிறாய். உன்னுடைய கோல் பழுதுபட்டு கொண்டிருக்கிறது. You are the rod or a stick, the staff that is in your hand is getting damaged. You are not using it because you are always looking at somebody else's rod. You are always looking at somebody else's staff. Today I say with great pride also you can call it, I never மற்றவர்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளோ ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினாலும், அவர்கள் எவ்வளோ ரிச் ஆனாலும், ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவரே என்னுடைய கோயில இருக்கிற கோல் தான் எனக்கு வல்லமையை, எனக்கு விடுதலையை கொண்டு வர முடியும். I have no need to look unto anybody else's staff. சொல்லுங்களா இன்னைக்கு, இன்னிலிருந்து ஆண்டவரே மற்றவருடைய கோலை பார்க்க நான் அழைக்கப்படவில்லை ஆண்டவரே. மற்றவருடைய கோலை பார்க்கிற எண்ணங்களை என்னிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த பழக்கப்பட்ட இந்த இதுதான் எனக்குரியது. ஆண்டவர் சொன்னார் வழி இருக்குது, ஆனால் உன்கிட்ட இருக்கிற கோல் தான் இந்த வழியை திறக்க போகுது. ஹல்லேலூயா. எல்லார்கிட்டையும் இருந்திருக்கோம், என்னவோ இருந்திருக்கோம், ஆனால் இந்த கோலை இன்னைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆவினால் ஏவப்பட்டு சொல்கிறேன், நிறைய நேரங்களில் வி மேக் திஸ் மிஸ்டேக். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி உணர்த்தி கொண்டிருக்கிறார். உன் பக்கத்துலேயே ஒருத்தவங்க மேலே போயிட்டாங்களா, உன் பக்கத்துலேயே ஒருத்தவங்க நல்லா ஆயிட்டாங்களா, இல்லை உன் பக்கத்துலேயே ஒருத்தவங்க ரொம்ப உயர்ந்துட்டாங்களா, இன்றைக்கி நீ சொல்லு, ஆண்டவரே அதெல்லாம் ஆண்டவரே எனக்கு என்ன கோல் வைத்திருக்கிறீங்க, அதுதான் ஆண்டவரே இப்பொழுது எனக்கு திறக்க வேண்டிய சமுத்திரத்தை திறக்கும். அதனால அவர்களுக்கு பயன், உனக்கு பயன் இல்லைப்பா, எனக்கு பயன் இல்லைப்பா. புரியுதா? எனக்கு இல்லை. Why do I even think about it? It should not even cross my mind this morning. Because I have a staff that is an anointed one. I have a staff that is anointed. Hallelujah. சொல்லுங்க. I have a somebody, you just declare it this morning. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உனக்கு கொடுக்கப்பட்டது ஒவ்வொன்றும் விசேஷமானது. What he has given you is unique. You are unique. You are unique. நீயும் நானும் விசேஷித்தவர்கள் அல்லவா, விசேஷம் அல்லவா. என்னை போல இன்னொரு ஆள் வரமாட்டாங்க. உங்களை போல you miss the point. உங்களை போல இன்னொருத்தர் இல்லை, உன்னை போல மரியா போல இன்னொரு மரியா இல்லை, இல்லைம்மா. just believe it in Jesus name. just trust it in Jesus name. நிறைய நேரங்களில் வேறவங்கள வாட்ஸ் யுவர் இனிஷியல்மா, LD, ஒரே ஒரு LD மரியா தானே அங்கே, ஒரே ஒருத்தர் தான். அதுதான், அதுக்கு தான் சில பேர் இங்கிலீஷ் இது இனிஷியல் ஏன் போடுறோம், கொஞ்சம் யூனிக்கா. ஐயோ நான் பார்த்தேன், எங்கள் ஸ்ட்ரீட்லேயும் நிறைய காயத்ரி இருக்கிறாங்க. உண்மைங்க, என்ன சீனியர் காயத்ரி, அவங்க வீட்டுக்கு நேற்று போயிருந்தோம். சீனியர் காயத்ரி எங்கள் டூருக்கு போயிட்டுருக்காங்க. அப்புறம் இன்னொரு என் கூட வந்தவங்களுக்கு தெரியும் ஜூனியர், அவங்க ஜூனியர் காயத்ரியா. எனக்கு என்ன பேர் வைத்திருக்கிறீங்க நான் கேட்டேன். நான் கூட அந்த ரோட்டில் தானே. உண்மையாக அவங்க சொன்னாங்க, நீங்கள் சிஸ்டர் காயத்ரி, நீங்கள் டிஃப்ரெண்ட்டுங்க. உண்மை, நீங்கள் கிறிஸ்டியன். தேங்க்யூ கிறிஸ்டியன். இதில் பாருங்கள், என்ன ஆச்சரியமாக இருக்குல்ல, என்ன அழகாக இருக்குல்ல. நீங்கள் கிறிஸ்டியನ್ ಗಾಯತ್ರಿ ಅಂತ ನಾವು ಇಟ್ಟಿದ್ದೀವಿ ರೀ ನಿಮಗೆ ಹೆಸರು.
ಥ್ಯಾಂಕ್ ಯು ರೀ, ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ ಯು ರೀ. ಯಾಕಂದರೆ ನನ್ನ ಕೋಲು ವಿಶೇಷ ರೀ. ಅದೇ ಹೆಸರು ಇರ್ಬೋದು, ಆದರೆ ನನ್ನ ಕೋಲು ವಿಶೇಷ. ಅದೇ ರೋಡಲ್ಲಿ ನಾನು ಇರ್ಬೋದು, ಅದೇ ಥರ ಇರ್ಬೋದು, ಆದರೆ ನಾನು ಅದೇ ಥರ ಅಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ನನ್ನ ಕೋಲು ವಿಶೇಷವಾದದ್ದು, ನನ್ನ ಅಭಿಷೇಕ ವಿಶೇಷವಾದದ್ದು. ಅದು ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಸಾಧಾರಣವಾದ ಕೋಲಾಗಿರ್ಬೋದು. ನೀವು ನನ್ನನ್ನು ನೋಡುವಾಗ ಸಾಧಾರಣವಾಗಿ ನೀವು ನನ್ನನ್ನು ನೋಡಬಹುದು. ಬಟ್ this is a special thing that I alone have it. Amen. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது ಅವ್ರ மனைக்கு ಹೋಗಲಿಲ್ಲ, ಆ ಗಾಯತ್ರಿ ಮನೆಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ, ಈ ಗಾಯತ್ರಿ ಮನೆಗೆ ಹೋಗಿ, எனக்கு ஒரே ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிறேன், அதனால் தெரியும் அவங்களெல்லாம். ನಾನು சொல்கிறது இன்னைக்கு, ಯಾಕ್ರಿ ನೀವು ಯಾಕ್ರಿ ಹಿಂಗೆ ಇದರಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಕೇಳಿದ್ರು, ನನ್ನ ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಯಾಕ್ರಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ರೀ, ನನ್ನ ಹತ್ರ ಇರೋ ಕೋಲ್ ನೀವು ನೋಡಲಿಲ್ಲ ರೀ, ಅದ್ರ ರುಚಿ ನಿಮಗೆ ನೀವು ಇನ್ನೂ ಸವಿಲಿಲ್ಲ ರೀ. ನೀವು ಸವಿದ್ರೆ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ಈ ಕೋಲು ಏಸಪ್ಪ, ಈ ಕೋಲು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿರೋದ್ರಿಂದ ஏசு என்கிறதான நாமம் உனக்கும் எனக்கும் இருக்கிறது. அதனால தான் நான் விசேஷித்தவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன்? அடிக்கடி என் ஊழியத்தின் தொடக்கத்தில் அடிக்கடி நான் சொன்ன ஒரு விஷயம், தேவா நான் எதனால விசேஷித்தோம். சில நேரங்களில் போகும்போது எக்ஸ்ட்ராடினரி ஃபேவர்ஸ் வரும், மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சில ஃபேவர்ஸ் வரும். மற்றவர்களுக்கு சொல்கிறேங்க, டிக்கெட்டே இல்லாமல் யூஎஸ்க்கு போயிட்டு வந்தோம். ஆச்சரியமாக இருக்கா? உண்மை. எங்கள் பேகேஜ் எல்லாம் காணாமல் போச்சு இல்லையா? அதுக்கு நாங்கள் கேட்கல, அவனே என்ன பண்ணா, பேகேஜும் வந்துடுச்சு, காம்பன்சேஷனும், ஒன் வே டிக்கெட்டு என்ன இல்லை சொல்லுங்க, விசேஷமா இல்லையா? விசேஷமா இல்லையா? அவரை நம்பு, உனக்கு கொடுக்கப்பட்ட கோல் விசேஷம். அவனுக்கு தெரியுமாங்க, அவங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? யார்கிட்ட பேசணும், எங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருந்தது. ஐயோ, நம்ம பிள்ளைங்களை பேர்டன் படுத்துகிறோமே, இவ்வளோ டிக்கெட் வாங்கி போகணுமே. உண்மையிலே நீங்கள் இப்படிதான் நினச்சிக்கோங்க, வி ஹேவ் தட் பேர்டன். இப்படி வாங்கி போகணுமே அப்படி நினைத்து கொண்டிருக்கும்போது போன கால் வைத்த உடனே அந்த பேகேஜ் போனது தான் போச்சு. அதனால் நீங்கள் வேண்டிக்காதீங்க, பேகேஜ் போனது தான் போச்சுங்க. இமீடியட்டாக தே டுக் அஸ் டு எ பிக் ஹோட்டல். யூஎஸ்ல சிகாகோவில் அவ்வளோ பெரிய ஹோட்டலில் இருக்கணும்னா ஒரு நைட்டுக்கு இப்படியும் ஒரு 50,000 ஆகும். நாங்கள் எங்கள் 2 பேரையும் நான் சொன்னேன், அங்கே உட்காந்து சொன்னேன், ஆண்டவரே அட்டகாசமாக இருக்குது. உண்மையாக சொன்னேன், ஆண்டவர் நம்மளை அட்டகாசமாக பார்த்துக்கிறாரு இல்லையாங்க? ரியலி திஸ் இஸ் த டெஸ்டிமனி. அதனால் பாடுகள் இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லைன்னாலாம் இல்லை. பயங்கரமாக இருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவர் விசேஷம், நீ என் கோல் என்று ஆண்டவர் விசேஷப்படுத்துறாரு பாருங்க. அது ஒருவருக்கும் கிடைக்காதுங்க. அதை ருசிக்கிறவங்க தான் பேச முடியும், அதை ருசிக்கிறவங்க தான் சொல்ல முடியும். அன்னைக்கு நைட் ஃபுல்லாக என்ன ஆயிட்டோம், நல்லா ஹோட்டலில் அதுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு ஆளை வச்சுட்டு இருந்தார். அவரு பாருங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. எங்களுக்கு அங்கே என்னன்னு தெரியல. ஸோ ஹீ இஸ் பீன் இன் யூஎஸ் ஃபார் வெரி லாங் டைம். அவருக்கு எல்லாம் தெரியுது. அவர் என் ரூம் பக்கத்தில் இவங்களை போடுங்கன்றாரு. ஸோ நைட் அங்கே மாத்திரம் இல்லை, நைட் டின்னர் அந்த பெரிய ஹோட்டலில் எல்லாம் மெரிடானா, லே மெரிடான். இங்கே இருக்கிற இதெல்லாம் லே மெரிடானா அதெல்லாம் போக முடியாதுங்க இங்கே கூட நம்ம. ஆனால் சிகாகோவில் அங்கே ஃபுல் அந்த நைட் எங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஃப்ரீ. அது மாத்திரம் இல்லை, காத்தால் ஏன்ச்ச உடனே என்னது காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி $50 கொடுத்து நாங்கள் எங்கேயோ வேறு இடத்துல இறங்கியிருந்தால் அவங்க 2 ஹவர் ட்ராவல் பண்ணி, நாங்கள் 2 ஹவர் இந்த ட்ராவல் எல்லாம் பார்த்தாம 2 ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா, நாங்கள் எங்கே போய் அவங்க ½ அன் ஹவரில் எங்களை பிக் பண்ணுற தூரத்தில் கொண்டு வந்து, இதெல்லாம் நான் யோசிச்சே இருந்தேன். ஐயோ, அந்த இன்னும் புது ஏர்போர்ட்டில் எப்படி இறங்குறது? ஏன்னா இந்த இமிக்ரேஷன் ரொம்ப தள்ளுவாங்க. இது என்ன வச்சுருக்கிறியா, அது என்ன? அதனால் ஆண்டவர் சொன்னார், நீ ஃப்ரீ ஹேண்டாக போ, நீங்கள் ஃப்ரீயாக போங்க. சூட் கேஸ் உங்கள் பின்னாடி வேறு யாரையோ, சூட் கேஸ் யார் அந்த ஆஃபீஸர் எடுத்துன்னு வந்து எங்கள் முன்னாடி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கணும். நான் சொன்னேன், ஆஹா ஆஃபீஸர் இல்லைன்னா நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பியா? எங்கள் சூட் கேஸை நீ எனக்கு வந்து டோர் டெலிவரி, எத்தனை பேருக்குங்க புரியுது இதெல்லாம்? டோர் டெலிவரி பண்ணால் ஆஃபீஸர் 2 ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கிறாங்க, அப்படியே இவங்க அமெரிக்கன்ஸு. திஸ் இஸ் யுவர் சூட் கேஸ், ஐ ஷால் ஐ டேக் அ பிக்சர் ஆஃப் யுவர் சூட் கேஸ் அண்ட் யுவர் எடு நல்லா எடு.
நாங்கள் எடுத்து சுமந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ இவ்வளோ சூட்கேஸ் நம்ம எப்படி இறக்குறது? எல்லாமே அவருக்கு தெரியுங்க, ஒரு சின்ன விஷயம். அதனால தான் நான் விசேஷித்தவன் சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை சேவிக்கிறது ஒரு பொழுதும் வீணாய் போகாதே. உனக்கும் உன் சந்ததிக்கும் அது சீல்ட். Never it will go in vain. ஒவ்வொரு டைம்லையும் அதை ருசித்து 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 சொல்லுகிறேன். அது மாத்திரம் விட்டாங்களா? பேகேஜ் எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, யூ ஹாவ் எ கிளைம், நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. 1 வே டிக்கெட் உங்களுக்கு என்ன இல்லை, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் உங்களை ராஜா மாதிரி கூட்டிகிட்டு போய் வந்து ஒருத்தருக்கு 2 வே, ஒருத்தருக்கு அதே பெரிய விஷயமா இல்லையா சொல்லுங்கள்? அதிலும் நமக்கு 2 பேருக்கும் 2 வே கிடச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பட் எவ்வளோ பெரிய ஃபேவர்னு நினைக்கிறீங்க? இதனால தான் நான் சொல்கிறேன், சம்டைம்ஸ் டோன்ட் ஃபர்கெட். உனக்கு கோல் நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். அதை ஜாகிரதையாக வச்சுக்கோ, அவ்வளோதான். உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நீ கவனமாய் பார்த்துக்கோ. உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை நீ, அதுதான் உன்னுடைய கோல். somebody listen to me. உனக்கு கொடுக்கப்பட்ட கோல் உன் மனைவி, உனக்கு கொடுக்கப்பட்ட கோல் உன் கணவர். எஸ் ஆண்டவரே, கோல் கொஞ்சம் வளைஞ்சிருக்குது, அது வளைஞ்சிருந்தா தான் நல்லது. கோல் என்ன இருக்குதா? வளைஞ்சு இருக்குது. பரவாயில்ல, வளைஞ்சு இருந்தா என்ன இருக்குது? நல்லா இருக்குது. சில பேரோட கோல் நிமிர்ந்து இருக்குது, பரவாயில்ல. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட கோல் தான். அதனால மற்றவங்க கோல் பார்க்காத. மற்றவங்க அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், பிறரோட எதுவுமே இச்சியாது இருப்பாங்க. ஏன்னா உனக்கிட்ட நான் கொடுக்கறது பெரிய விஷயம். அதை நீ பத்திரமா வைத்திருந்தால் சமுத்திரங்களை பிளக்கக்கூடிய வல்லமை அதில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு பெற்றுக்கொண்டோம்? ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கோலினுடைய அபிஷேகத்தை புரியும்படி எனக்கு செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஐ ப்ரே லார்ட் ஃபாதர் காட் ஃப்ரம் திஸ் டே. வாட் அ பவர்ஃபுல், அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிச்சு பாருங்க. இட் பிகேம் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஈவன் டுடே சமுத்திரத்தில் ஒரு வழி போடுறவங்களை போய் கேளுங்க. இட் இஸ் நெவர் பார்ட்டட். இட் கேன் நெவர் பி பார்ட்டட். கேன் த சீ பி பார்ட்டட்? சமுத்திரத்தை 2 பிளக்க முடியுமா? எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துடுச்சு. சமுத்திரத்தில் என்னென்னமோ நம்ம பார்க்குறோம். நான் போய் பார்க்கல, ஆனால் வீடியோவில் பார்த்தாலே பயமாக இருக்குது. எவ்வளோ டெக்னாலஜி வந்துடுச்சு. ஆனால் சமுத்திரத்து நடுவில் சாதாரணமான கோலை கொண்டு, ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த டெப்த் ஆஃப் திஸ் வேர்ட். இந்த டெப்த்துக்குள்ளே போங்க ப்ளீஸ். அங்கே இந்த ஆப்பிரிக்காலெல்லாம் சொல்லுவாங்க, கோ டீப்பர். என்ன சொல்லுவாங்க? இப்போ அதை ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க பாவம். ஏன்னா ஜனங்க என்ன சொல்கிறது இல்லை, நம்ம சபையவங்க ரொம்ப நீங்கள் வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை சொல்லலை, நான் எங்கே போனாலும் உங்களை பற்றி நான் ரொம்ப பெருமையாக தான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்களோ நான் பெருமையாக தான் சொல்லுவேன். என்னை தேவன் கொடுத்த என்னுடைய சபை, என்னுடைய என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், இது என்னுடைய கோல். என்ன சொல்லுவேன் நான் இதுக்கு மேலே? நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். என்னுடைய கோல். ஆமென். அப்போ அந்த கோலை என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, உன் கையை சமுத்திரத்தின், உன் கோல் தான் பா. நான் என்ன பண்ணி நீட்டும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். இது சாதாரணமான இருந்த கோலை அசாதாரணமாய் மாற்றி இருக்கிறேன். ஏனென்றால் இந்த கோல் உன்னுடையது என்று நீ அறிய வேண்டும் பொருட்டாக. God did not say go borrow some staff, because always எது உன்கிட்ட இருக்குதோ அதுவே உனக்கு வல்லமையாய் மாற முடியும். அது எப்படி எந்த நிலைமையில இருந்தாலும் இன்னைக்கு யோ பெற்றுக்கோங்க. வாட் எவர் ஐ ஹேவ், வாட் எவர் யூ ஹவ் given me, வாட் எவர். Thank you Holy Spirit. Just receive it. Just receive it this morning. Thank you Holy Spirit. அதை நீட்டு. அது என்ன பண்ணு, சும்மா வைக்காத. இப்போ நீ அப்போ நீட்டினதெல்லாம் வேற, அப்போ நீ செய்ததெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நீ என்ன பண்ணு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய். பக்கத்தில் சொல்லுங்கள், நான் முதல்ல நேசித்தேன், ஆனால் இப்போ இன்னும் அதிகமாக நேசிக்க போகிறேன். டூ இட் டிஃப்ரெண்ட்லி. சொல்லுங்கள், டிஃப்ரெண்ட்டாக பண்ணு. ஐயோ என்ன இது டிஃப்ரெண்ட்டானா என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன டிஃப்ரெண்ட்டு? கொஞ்சம் நேசித்தேன், இப்போ அதிகமாக நேசி. ஹல்லேலூயா. கொஞ்சம் மன்னிச்ச, இப்போ முழுமையாக மன்னித்துடு. யாருக்கடா புரியுதாங்க இன்னைக்கு? கொஞ்சம் ஜெபிச்சா இப்போ அதிகமாக ஜெபி. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டுக்காக ஓடின, இப்போ அதிகமாக ஓடு. கொஞ்சம் பரிசுத்தத்தில் நின்ன, இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆண்டுக்கு கொஞ்சம் கொடுத்த, இன்னும் தாராளமாய் அதிகமாய் கொடு. ஐயோ ஆமாங்க,
இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணாமல் சொல்கிறதில்ல. எதுக்கு பவர்ஃபுல்லாக ப்ரீச்சிங் மாறுதுன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் சொல்கிறது. ஃபாலோ பண்ணாமல் சொன்னேன்னா there is no point. I follow what I preach because I go back. ஆண்டவரே நீங்கள் என்ன பேசுனீங்க இன்னைக்கு, என்ன பேசுனீங்கன்னு அதை போய் 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 பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்குறது. I follow it and I encourage you to follow it. நாங்கள் ஃபாலோ பண்ணாதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையும் ஃபாலோ பண்ணோம். எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். we should follow what we preach, isn't it? அப்போது அந்த கோல் என்னவாய் மாறிவிட்டது, வல்லமையாய் சமுத்திரம் இருக்கிறதை குறித்து இனிமே பயப்படாத. பிரச்சனை அல்ல ப்ராப்ளம், பிரச்சனையே பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். நான் அவ்வளோதான், இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் ஆண்டவரே. வல்லமையாய் நான் செய்யணும் ஆண்டவரே, வல்லமையாய் நான் புறப்படணும் ஆண்டவரே. அப்பா நான் செய்கிறதை கொஞ்சம் அதிகமாய் சித்தமாய் ஆண்டவரே என் பெர்ஸ்பெக்டை மாற்றாதபடிக்கு நான் செய்து கொண்டே போவேன் ஆண்டவரே. your purpose you will find. Amen. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Thank you Holy Spirit God. Thank you for your revelation. உம்முடைய வெளிப்பாட்டுக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆவியானவரே. அப்பா நீர் வெளிப்பட்டு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையை கட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி. எனக்கு இவ்வளோதான் எஜுகேஷன், அவ்வளோதான் எஜுகேஷன், நோ ப்ராப்ளம். என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது அப்படி நடந்தது, நோ ப்ராப்ளம். You are going to do differently in Jesus name. Thank you Holy Spirit. Touch your people this morning Lord. உம்முடைய ஜனங்களை நீங்கள் எந்த தொட்டு அனுப்புங்க ராஜா. எங்கள் கைகளில் இருக்கிறதை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு, மற்றவர்களுக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்காதபடிக்கு, மற்றவருடைய காரியங்களை நாங்கள் பார்க்காதபடிக்கு, என் கையில் நீர் ஒப்புவித்ததை, என் கையில் நீங்க கொடுத்ததை நான் இன்றைக்கு டிஃப்ரெண்டாய் பண்ண போகிறேன். இன்னும் ஆண்டவரே நான் இன்னும் உம்மை நேசிக்க போகிறேன். இன்னும் உம்மை அதிகமாய் நான் உம்மை அதிகமாய் தேட போறேன். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, I am going to seek you even more. இன்னும் அதிகமாய் தேட போறேன் ஆண்டவரே. என்னை தேடினதுக்காக என்னை பரிகாசம் பண்ணியிருக்கலாம், but I am going to seek you all the more. சொல்லுங்க, இன்னும் அதிகமாய் நான் உம்மை தேட போறேன் ஆண்டவரே. அப்பா இன்னும் அதிகமாய் உம்மை ருசிக்க போறேன் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் சொல்லுங்க, இன்னும் அதிகமாய். Thank you Holy Spirit. Thank you Lord.